ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொளத்தூர்ல இருக்க அக்வேரியம். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடையோட அக்வேரியம் வெறும் ஃபிஷஸ் மட்டும் பார்த்தோம். அதோட ரேட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்மியான ஒரு சில ஃபில்டர்ஸ் ஒரு சில ஃபுட்ஸ் மட்டும் பார்த்தோம். பட் இந்த கடையில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்டர்ஸ், ஃபுட்டு, அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸோ பிரைஸ் லிஸ்டோ நம்ம ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பேர்ட்ஸ், அப்புறம் வந்து சில பெட்ஸோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து கேஜஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட ரேட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உங்ககிட்ட எல்லாமே இருக்காக்கா? எல்லா அக்சசரிஸ் ஐட்டமும் இருக்கு. ஓகே, ஃபிஷஸ் மட்டும் தான் இருக்கா இல்ல? ஃபிஷஸ்க்கு இருக்கு, பேர்ட்ஸ்க்கு இருக்கு, கேட்க்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. சரி, ஓகே. சோ வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் டேங்க்ல இருந்து போயிடலாம். இந்த பாக்குறது இது என்ன சைஸ் டேங்க்? இது எவ்வளவு பிரைஸ்க்கு வருது? இது 180 ரூபாய் வரும். ஓகே, என்ன இது முக்கா அடி. ஓகே, முக்கா அடி. அடுத்தது இதுக்கா? இது 18க்கு 11 வரும், 12 வரும். ஓகே, இது 180 ரூபாய் வரும். 180 ரூபாய். சரி, ஓகேக்கா. மூணாவதா இந்த சைஸ்? இந்த சைஸ். ஓகே, இந்த சைஸ் டேங்க் வந்து 250 ரூபாய் வரும். சரிக்கா. இது என்ன சைஸ் வரும்? இது 1.5 அடி வரும். 1.5 அடி. ஓகே, இது 2 அடி. இது 2 அடிங்களா? இது 2 அடி டேங்க் வரும். ஓகே, ஸ்டாண்டு டாப் எல்லாமே வந்துருமா? எல்லாமே செட்டா வராது. இது வெறும் டேங்க் மட்டும் 450 ரூபாய். 450 ரூபாய் டேங்க் மட்டும். 2 ஃபீட் இல்லக்கா இது? 2 அடி, 2க்கு 1.5. ஓகே. ஸ்டாண்டு தனியா வரும். ஸ்டாண்டு கேஷ் தனியா வரும், டாப்புக்கு தனியா வரும். அது எவ்வளவுக்கா ஸ்டாண்ட்? எல்லாமே அப்படியே செட்டா ஃபுல்லா சேர்த்தனா 1400 வரும். 1400. அடுத்தது இந்த டேங்க்கா? இது வந்து 2க்கு 1.25 வரும். 550 ரூபாய் வரும். இது வுட் டாப் இல்லக்கா? இது டாப் மட்டுமே 450 வரும். 450 வரும். ஓகே, இந்த செட் அப்படியே எவ்வளவுக்கா வரும்? இது ஒரு 450, இது 550, இது ஒரு 450. 1450 வரும். ஓகே, இது டோட்டலா வந்து 1450 வரும். 3 அடி வருங்களா அது 3 அடி டேங்க்? ஓகே, 3க்கு 2 அடி. எவ்வளவுக்கா ரேட் வரும்? 2200 ரூபாய் ஒரு 8 mm கிளாஸ் அது. வெறும் டேங்க் மட்டும் 2200 ரூபாய் வரும். அப்படியே அந்த செட் கொடுத்துறதுல எவ்வளவு வரும்? செட்னா அப்படியே 4-5 வரும். 4500 ரூபாய் வரும் அப்படியே செட்டா. இம்போர்ட்டட் டேங்கோ நீங்க சேல் பண்றீங்களா? டேங்க் எல்லா சைஸ்லயும் இருக்குது, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும். ஓகே, இது எவ்வளவுக்கா? இங்க 2 வச்சிருக்கீங்க, இது எவ்வளவுக்கா வருது? இது 2850 ரூபாய் வரும். இது 1700 ரூபாய் வரும். ஓகே, இதுக்கா குட்டி? அது 160 ரூபாய் வரும். அது ஃபைபர், இதெல்லாம் கிளாஸ். இது மோல்டிங் டேங்க். ஆமா, இது மோல்டிங் டேங்க். இது விலை வந்து 650 வரும். அது வந்து 850 வரும். இது 850 வரும். 850 வரும். டேங்க் நல்லா இருக்கும். ஓகே, எதுக்கா ஸ்டார்டிங்ல இருந்து வருவாங்க? இப்போ ஃபில்டர், மோட்டர் அப்படினா ஏர் மோட்டர் சார். இதெல்லாம் வெளிய வைக்கிற மோட்டர். இதெல்லாம் நாய்ஸ் கம்மியா இருக்கிற மோட்டர் இருக்கு, நாய்ஸ் அதிகமா இருக்கிற மோட்டர் இருக்கு. இது வந்து நாய்ஸ் வந்து இருக்கவே இருக்காது, சவுண்ட் கம்மியா இருக்கும் இந்த மோட்டர்ல. நாய்ஸ் மட்டும் வருவாங்க இதுல? நாய்ஸ் வராது. இதுல நாய்ஸ் வராது. இது விலை வந்து 120 ரூபாய் தான். ஆர்எஸ் பிராண்ட், நல்லா இருக்கும். இதுல கொஞ்சம் நாய்ஸ் வரும், ஆனா 100 rupees தான். ஆனா மோட்டர் சூப்பரா இருக்கும். 100 rupees தான். ஏர் மோட்டர்ல டபுள் வே இது. ஓகேக்கா, இது வந்து 220 ரூபாய் வரும். இதுலயும் நாய்ஸ் வராது. இந்த மோட்டர் வந்து நாய்ஸ் வராது. அப்புறம் இது என்னது? பேட்டரி மோட்டர். இது வந்து உள்ள பேட்டரி மோட்டர். இது கரண்ட்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நம்ம பேட்டரி போட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். இது வெறும் இந்த விலை வந்து 350 தான். பேக்கப் இன்வெர்ட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி இது. இன்வெர்ட்டர் வெறும் பேட்டரி, பெரிய பேட்டரியில மட்டும் யூஸ் பண்ணா போதும். 1.5 அடி டேங்க் அப்படி அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா அதுல வந்து இது சின்ன மோட்டர். இது சின்ன மோட்டர் மட்டும் அதுல 1.5 அடி டேங்க்கு யூஸ் பண்ணலாம். 1.5 அடி 1 அடிக்கு யூஸ் பண்ணலாம். இதுல ஃபில்டரோட சேர்ந்து இருக்கு. ஓகேங்களா? ஏரும் வரும், ஃபில்டரும் வரும். இதுல ஃபில்டர் வரும். இது சுத்தம் பண்ணி கொடுத்துரும். உள்ள ஸ்பாஞ்ச் இருக்கு, எடுத்து வாஷ் பண்ணா போதும். சரி, அது வந்து 150 ரூபாய் தான். சரி, ஓகே. இது 6 வாட்ஸ் மோட்டர். இது வந்து 1.5 அடி 1.25 அடிக்கும் வைக்கலாம். ஃபோர்ஸ் அதிகமா வேணும்னா இது வைக்கலாம். இது விலை வந்து 160 ரூபாய் வரும்.
இது வந்து 15 வாட்ஸ் மோட்டர். இது 2 அடிக்கு தாராளமா வைக்கலாம். இது விலை வந்து 170 ரூபாய். இது 2 அடி டேங்குக்கு கரெக்டா இருக்கும் மோட்டர். ஓகே. இது 15 வாட்ஸ். இது வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஸ்பான்ஸ்லாம் உள்ளே இருக்கெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து 170 ரூபாய். 170 ரூபாய். சரி ஓகே. இது 20 வாட்ஸ். இது 3 அடி டேங்க் கரெக்டா இருக்கும். சரி ஓகே. இதுவும் 20 வாட்ஸ் தான். இது 350 ரூபாய் வரும். இது 320 ரூபாய் வரும். ஆனா வந்து ஃபில்டர் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இது 4 அடி தொட்டிக்கு யூஸ் பண்ணலாம். 25 வாட்ஸ். இது விலை 450 ரூபாய் வரும். அது என்னதுக்கா புதுசா இருக்குது? அது ராக்கெட் மோட்டர். அது ஏர் மோட்டர்ல அப்படியே செட் பண்ணி உள்ள வைக்க. தொட்டி உள்ள இதை வச்சிட்டீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஆயிடும். ஏர் மோட்டர் வெளியே வைக்கணும். ஓகே. தண்ணி உள்ள ஃபுல்லா வச்சீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரேஷன் ஆகும் ஏர் மோட்டர். ஓ, ஏர் மோட்டர் வந்து வச்சுட்டு இது உள்ள வைக்கணும். ஃபில்டர் கோசம் இது உள்ள வைக்கணும். ஏர் மோட்டர் வெளியே வைக்கணும். சரி ஓகே. பக்கத்துல இருக்க அந்த ஆர்எஸ் பம்புக்கா? அது ஆர்எஸ் வந்து தண்ணி எடுக்குறது. அது வந்து அழுக்கு தண்ணி வந்து இந்த டேங்க் உள்ள இருந்து வெளியே எடுக்குறது. ஓகே. வெளியே எடுத்து வேற தொட்டி, அதே மாதிரி அந்த தொட்டில இருந்து எடுத்து இதுல போடலாம். இது வந்து ஹெட் பவர். இதெல்லாம் இந்த டாப் ஃபில்டருடைய ஹெட்டுங்க. எந்தெந்த சைஸுக்கு நம்ம எத்தனை வாட்ஸ் வேணுமோ அந்த வாட்ஸ் உடைய ஹெட்டுங்க எல்லாமே. இது 5 வாட்ஸ், 12 வாட்ஸ், 16 வாட்ஸ், 20 வாட்ஸ், 25 வாட்ஸ், 30 வாட்ஸ், 35 வாட்ஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து டாப் ஃபில்டருடைய ஹெட் மொத்தமும் நம்ம கிட்ட ஸ்டாக் எல்லாமே இருக்கு. எல்லாமே ஆர்எஸ் பிராண்ட்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஹேங்கிங் ஃபில்டர். ஆர்எஸ் 1000, 2000, 3000 ஹேங்கிங் ஃபில்டர். இதெல்லாம் பிளான்ட் டேங்க் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மோட்டர். இதெல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு சைஸ் ஏத்த மாதிரி. எல்லாருமே ஒரு சைஸ் ஏத்த போல. 2 அடி டேங்குக்குன்னா இது போடலாம். ஆர்எஸ் 1000. இது வந்து ஒரு 3 அடி டேங்க் போடலாம். இது ஒரு 4 அடி அப்படின்ற ஒரு டேங்குக்கு வித்தியாசம். டேங்க் சைஸ் ஏத்த மாதிரி நம்ம. இதெல்லாம் ஹீட்டர் ஐட்டம். இதெல்லாம் ஹீட்டர் ஐட்டம். ஃப்ளோரான், அரோனாக்கெல்லாம் இப்ப இந்த மழை காலத்துல ஹீட்டர் வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்றதுல 50 வாட்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. 50 வாட்ஸ், 75 வாட்ஸ், 100, 200, 300 வாட்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. எவ்வளவு பிரைஸ்? இதோட பிரைஸ் 170 தான். எல்லாமே பிராண்டட். எல்லாமே 50 வாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு 300 வாட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு 170 தான். எல்லாமே ஒரே 170. ஓகே ஓகே. இது வந்து ஏர் மோட்டர்ல ஃபிட் பண்ற ஸ்பாஞ்ச் ஃபில்டர். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. சின்ன சைஸ் ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து 70 ரூபீஸ் ஸ்டார்டிங் சைஸ். இந்த ப்ளூ கலர்ல இருக்குது 70 ரூபீஸ். ஒரு அடி டேங்க்ல இருந்து யூஸ் பண்ணலாம். ஒரு அடி டேங்குக்குன்னா சின்னது டேங்க்கு ரேஞ்ச் ஏத்த போல அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஓகே. இதோட ரேட் எவ்வளவு? இதோட ரேட் ஸ்டார்டிங் 70 ரூபீஸ், 70 ரூபீஸ், 90 ரூபீஸ், 130 ரூபீஸ், 170 ரூபீஸ் கடைசி சைஸ் வரைக்கும் இருக்கு. சரி ஓகே. இது என்னதுக்கா? இது டிஃபரெண்டா இருக்கு. இதுவும் ஏர் மோட்டர்ல போற ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான். இப்ப வந்திருக்குது இது நியூ மாடல். ஓகே. இது நல்லா இருக்கும். இதுல இருந்து ஏர் பபிள்ஸ் வரும். இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இதோட விலை 80 ரூபாய் தான். இது உள்ள கீழே வந்து செராமிக் கல் இருக்கு. செராமிக் கல் இருக்கறதால நல்லா உங்களுக்கு கிளீனா இருக்கும். சரி ஓகே ஓகே. அதுக்கு நல்லா அதோட டாப் காட்டுங்கக்கா. டாப். ஓகே. எங்க நம்ம இது போடுறது? மோட்டர் எங்க போடுறது? ஏர் மோட்டர்ல டியூப் போட்டு செட்டிங் பண்ணி இதுல இது பண்ணிடுங்க. இதுல செட் பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து பபிள்ஸ் வரும். இது என்னதுக்கா? இது டிஃபரெண்டா இருக்கு. இது வந்து ஃபுட் ஃபீடர். இது நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா மீனுக்கு ஃபுட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இது ஃபுட் ஃபீடர் வாங்க. 600ல இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. இத வாங்கி நம்ம டைமிங் செட் பண்ணிட்டோம்னா அதுவே ஒரு நாளைக்கு இந்த டைமிங்ல கரெக்டா ஃபுட் போட்டு. இப்போ ஊருக்குலாம் லாங் டைம் ஊருக்குலாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 1500, 1800. இது வந்து டாப் ஃபில்டர். இது வந்து மேல வந்து டாப் இருக்க கூடாது. மேல அப்படியே வைக்கிறது ஃபில்ட்ரேஷன். இது வந்து 15 வாட்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. 15 வாட்ஸ், 20 வாட்ஸ், 30 வாட்ஸ், 40 வாட்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து 5 அடி தொட்டிக்கு, 4 அடி தொட்டிக்கு போடலாம். 30 வாட்ஸ், 35 வாட்ஸ் இது மோட்டர். இது வந்து இன்டர்னல் மோட்டர். டாப் ஃபில்டர் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து 360ல இருந்து இருக்கு. இது வந்து ஹேங்கிங் லைட். பவுல்லயும் வைக்கலாம், டேங்க்லயும் வைக்கலாம், டாப் இல்லாம வைக்கலாம். இந்த லைட்டோடைய விலை வந்து 130 ரூபாய் தான். இது வந்து டேங்க் உள்ள வைக்கிற லைட். வாட்டர் ப்ரூஃப் தான். தண்ணி உள்ளயும் வைக்கலாம். இது வந்து 20 வாட்ஸ்ல இருந்து 20Fல இருந்து சின்ன ஒரு அடி டேங்க்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. 3 அடி டேங்க், 4 அடி டேங்க் வரைக்குமே இந்த லைட் இருக்குது. மல்டி கலரும் இருக்கு, ஒயிட்டும் இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூவும் இருக்கு. என்ன பிரைஸ் வரும் இது? இது வந்து மல்டி ஒயிட்னா 120 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். இதுனா ஒரு இந்த பிராண்ட் ஐட்டம், கொஞ்சம் பிராண்ட் ஐட்டம்னா 160 ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ். மல்டி கலர்
4 கலரா எரியும், நல்லா இருக்கும் இந்த லைட் எல்லாம். இதை விட சின்னதா இருக்குல்ல? இதை விட சின்னதா இருக்கு, அரை அடியில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே. இது வந்து கேனிஸ்டர் ஃபில்டர். இது போட்டோம்னா நம்ம 1 வருஷத்துக்கு தண்ணி மாத்தவே தேவையில்லை. இது கேனிஸ்டர் வாங்கி போட்டோம்னா 1 வருஷத்துக்கு தண்ணி மாத்தவே இல்லை. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இது இந்த ரேஞ்ச் இருக்கு. 1600 இருந்து இருக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச். இதோட பிரைஸ் எவ்வளவுக்கா? இது வந்து இந்த பிரைஸ் வந்து 3600 ரூபாய் வரும், அது 4200 ரூபாய் வரும். ஓகே. ஆனா சைஸ் தான் டிஃபரெண்ட். சைஸ் தான் டிஃபரெண்ட். 2 அடி டேங்க்ல இருந்து கேனிஸ்டர் ஃபில்டர் இருக்கு. 1600 இருந்து ஸ்டார்டிங். சரி, ஓகே. இந்த பவுலுடைய ரேஞ்ச் வந்து 80 ரூபாய் தான். இந்த பவுலுடைய சைஸ் வந்து 8 இன்ச் பவுல். ஓகே. எவ்வளவு ரேட்? ரேட் வந்து 80 ரூபாய். 80 ரூபாய். இந்த பவுலுடைய ரேஞ்ச் வந்து 30 ரூபாய் தான். இது வந்து 4 இன்ச் பவுல். சரி. ஆனா அதுக்கும் டாப் இருக்குல்ல? எல்லாத்துக்கும் மூடி இருக்கு, தனியா மூடி இருக்கு. இந்த பவுல் இதோட 6 இன்ச் பவுலும் இருக்கு. அதோட ரேஞ்ச் வந்து 50 ரூபாய் தான். சரி. எதுனாதுக்கு அது கப்பு மாதிரி? இது வைன் பவுல். இது இதனுடைய ரேஞ்ச் வந்து 250. ஓகே. இதுக்கு டாப் எல்லாம் இல்லலக்கா? இதுக்கு டாப் எல்லாம் கிடையாது. இது அப்படியே வச்சாதான் அழகா இருக்கும். மணி பிளான்ட் கூட போட்டு நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. அக்கா இதெல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. இதெல்லாம் என்னதுக்கா இது? இதெல்லாம் வந்து டெக்கரேஷன் கோசரம் வைக்கிற டேங்க், டெக்கரேஷனுக்கு வைக்கிற ஐட்டம். இந்த மெர்லின் இதெல்லாம் வந்து தண்ணி உள்ளவே வைக்கலாம். இந்த பொம்மைங்க எல்லாம் தண்ணி உள்ள வச்சா ஃப்ளோட்டிங் எல்லாம் ஆகாது, அப்படியே இருக்கும். அப்படியே சாயமும் போகாது, சாயெல்லாம் போகாது. மெர்மெய்ட் எல்லாம் அப்படியே இருக்கும். எல்லா டைஸும் அழகா கடல் கன்னிகள் இவங்க எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அக்கா இதெல்லாம் எவ்வளவு பிரைஸ்க்கா வரும்? இதெல்லாம் மெர்மெய்ட் எல்லாம் வந்து 70 ருபீஸ் வரும். அந்த பாண்டா வந்து 60 ருபீஸ் வரும். இந்த கேட்டு அப்படின்ற ஐட்டம் 3மே இது 120 ரூபாய் வரும். இதெல்லாம் மினி டேங்க். இதெல்லாம் வந்து ஃபைபர் ஐட்டம். இதெல்லாம் பீட்டா போட்டு வைக்கலாம். இது ஒரு டேங்க். இந்த சின்ன டேங்க் விலை 150, பெரிய டேங்க் விலை 220 ரூபாய். ஓகேக்கா. இந்த டாய்ஸ் எல்லாம்க்கா இது தண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு? தண்ணி உள்ளேயே வைக்கிறது டாய்ஸ். இந்த கேமராமேன் டேன்ஸ், அப்புறமா இந்த சக்கரம் மாதிரி இருக்கும், ஏர் மோட்டர்ல வைக்கிறது. இதெல்லாம் இந்த டாய்ஸ் ஃபுல்லாவே மேல இருக்குதுக்கா. அது பீட்டா டேங்க், பீட்டா சிங்கிள் ஹவுஸ். அது ஓகே. அது இந்த கவர்ல இதுல இருக்க மாதிரியே இருக்கும். அப்படியே சிங்கிள் ஹவுஸ் ஒரு பீட்டா விடலாம். இதுவே டபுள் ஹவுஸ் கூட இருக்கு. இது எவ்வளவு சிங்கிள்? இது எவ்வளவு வருது பிரைஸ்? சிங்கிள் ஹவுஸ் வந்து 90 ருபீஸ் வரும், அது 160 ருபீஸ் வரும் டபுள் ஹவுஸ். இதுங்களா? லைட்டோட வருமாக்கா இது? ஆமா, லைட்டோட வரும். இது 300 ரூபாய் வரும். அப்படியே ஃபுல் லைட் செட்டிங் ஃபுல்லாவே வரும். பவுல் எவ்வளவுக்கா வருது? பவுல் எல்லாம் பவுல் வந்து அது 4 இன்ச் பவுல் 30 ருபீஸ் வரும், 6 இன்ச் பவுல் 50 ருபீஸ் வரும், 8 இன்ச் பவுல் 80 ருபீஸ் வரும், 10 இன்ச் பவுல் 120 வரும். இது ஜிபி வாக்கர். இது வந்து கண்ணாடி ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜிபி வாக்கர் கண்ணுல போட்டு இது விலை வந்து 160 ருபீஸ் தான். ஆப்பிமம் வந்து 100 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 100 கிராம், 200 கிராம், அரை கிலோ, 1 கிலோ. ஓகேங்க. இது வந்து ஃப்ளோரான் ரெட் பேரட் ஆஸ்தருக்கெல்லாம் போடலாம். இது வந்து 100 கிராம் 300 கிராம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. சரி, ஓகே. ஓகேங்களா. இதுல வந்து ஆப்டிமம்லயே 3 in 1 எல்லா மீனுக்கும் சேர்ந்த போல போடலாம். இதுவும் நம்ம கிட்ட இப்ப ஸ்டாக். சரி, இது ஆப்டிமம்ல மைக்ரோ பில்லெட். ஓகே. இது வந்து சின்ன மீனுக்கு எல்லாம் போடலாம். வாய் குட்டியா இருக்கிற மீனுக்கெல்லாம் இது கப்பீஸ்க்கு போடலாம், ஏஞ்சல் மீனுக்கு போடலாம். இது வந்து டயோ ஃபுட். இதுல வந்து 100 கிராம்ல இருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. 100 கிராம் இருக்கு, அப்புறமா 25 கிராம் இருக்கு, 50 கிராம் இருக்கு, 1 கிலோ. சின்ன பெல்லட்டும் இருக்கு, பெரிய பெல்லட்டும் நம்மகிட்ட இப்ப ஸ்டாக் இருக்கு. இது வந்து ஒசாக்கா. இது வந்து கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் தான் போடலாம். இது கிரீன் கலர் ஃபுட். இது வந்து 100 கிராம் 200 கிராம் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு. இதெல்லாமே பிரைஸ் வந்து ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு முடியும்? இதுல வந்து பிரைஸ் வந்து 60 ருபீஸ்ல இருந்து ஆப்டிமம் ஸ்டார்டிங் ஆகி 360 ரூபாய் வரைக்கும் 1 கிலோ ஃபுட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. சரி. ஹோல்சேல்ல வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம். ரீட்டைல்னா ஃபிக்ஸ்ட் ரேட். ஹோல்சேல்னா ரேட் கம்மி. இது என்னக்கா ரேட் வருது? இது வந்து மைக்ரோ பில்லெட். இது வந்து ஷிங்கிங் பில்லெட். பப்பீஸ்க்கு எல்லாத்துக்கும் கீழே வந்து அடியில போய் நிக்கும் ஷிங்கிங் பெல்லட், மைக்ரோ பெல்லட். சின்ன பாக்ஸ்ல இருந்து பெரிய டப்பா வரைக்கும் இருக்கு. கீழே போய் ஃபுட் எடுத்துக்கிற மாதிரி. ஆமா, கீழே போய் ஃபுட் எடுக்கிற மாதிரி தான் ஷிங்கிங் பெல்லட். இதெல்லாம் மைக்ரோ பெல்லட். அடுத்தது வந்து ஹம்பி ஃப்ளோரானுக்கு சூப்பர் ரெட் ஸ்கின். இது வந்து நல்லா ஃப்ளோரானுக்கு கலர் கொடுக்கும். அதுவும் ஹம்பி ஹெட்னா ஹெட் வளரும். இதெல்லாம் ஒரிஜினல் ஐட்டம், எக்ஸோ ஐட்டம், ஒரிஜினல் ஐட்டம் தான் நம்மகிட்ட இருக்கு. எவர் ரெட்டும் நல்லா கலர் கொடுக்கும். இது என்ன ரேட்டுக்கு வருது? சூப்பர் ரெட் ஸ்கின் வந்து 450 ரூபாய் வரும். ஓகே. இதுங்கா? இதெல்லாம் வந்து 350 360 வரும்.
இதுக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அது வந்து அரோனாக்கு ஸ்டிக், ஸ்மாலும் இருக்கு பிக்கும் இருக்கு. ஸ்டிக்னா என்னதுக்கா? அரோனா ஸ்டிக், அரோனா வந்து ஸ்டிக் கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஃபுட் வந்து ரவுண்ட் பெல்லட் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஸ்டிக் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும். சரி ஓகே. இது எல்லோ கலர்ல அது வந்து ஷ்ரிம்ப் டிஸ்கவரி ஷ்ரிம்ப். எறா வந்து அது ஃப்ளோரானுக்கு, அரோனாக்கு, ஆஸ்கர், ரெட் பேரட் எல்லா மீனுக்கும் அது யூஸ் பண்ணலாம் ஷ்ரிம்ப். இது எவ்வளவுக்கா பிரைஸ்? என்னக்கா வரும்? இது வந்து ஸ்டார்டிங் 90 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் ரீடைல். இது எல்லாமே அதே ஃபுட் தான்க்கா? இது எல்லாமே பக்கத்துல ஃப்ளோரானுக்கு கோல்டன் ஃபிஷ், அப்புறமா நியூட்ரி க்ரோ, சிக்லெட், ப்ரோ ரிச், அதெல்லாம் ஃபிளேக்ஸ், பிரெட் வார்ம்ஸ் ஃபிளேக்ஸ், ஆர்டிமியா ஃபிளேக்ஸ், சுப்ரிலினா ஃபிளேக்ஸ் அப்படின்னு ஃபிளேக்ஸ்ல எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட சின்ன டப்பால இருந்து பெரிய டப்பா வரைக்கும் இருக்கு. இதுக்கா டெட்ரா பைட்? இதெல்லாம் டெட்ரா ஐட்டம். இதெல்லாம் ஏஞ்சல் மீனுக்கு, சின்ன மீனுக்கு எல்லாத்துக்கும் போடலாம். இதெல்லாம் ஒரிஜினல் பிராண்ட் டெட்ரா. சின்ன பாக்ஸ்ல இருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு. பிரைஸ் எவ்வளவுக்கா வருது இது? பிரைஸ் ரீட்டைல் பிரைஸ் வந்து 160ல இருந்து ரேஞ்ச் ஸ்டார்டிங். சரி ஓகே. இது வந்து டயோ பைட்ஸ். டெட்ரா எப்படி ஷிங்கிங் பெல்லட் கீழே போய் இருக்குமோ அதே மாதிரி தான் டயோ பைட்ஸ். இது டயோ கம்பெனி டயோ பைட்ஸ். இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 120 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வரும். சரி. இவங்க வந்து ட்ரூ கலர், மாஸ்கர், ரெட் பேரட், சிக்லெட், இதெல்லாம் சிக்லெட் வெரைட்டிக்கு போடுறது. இதெல்லாம் வந்து ரெட் பேரட்டுக்கு நல்ல கலர் கொடுக்கும், ஆஸ்கருக்கும் நல்ல கலர், நல்ல க்ரோத் எல்லாம் கொடுக்கும். பக்கத்துல கலர் பிளஸ் எல்லா சிக்லெட் ஐட்டமுக்கும் போடலாம். இதுலயே நல்ல கலர் க்ரோத் எல்லாம் கரெக்டா கொடுக்கும். இது வந்து டயோ ஹை ரெட். இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் 100 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச். இது ஹை ரெட். இது போட்டீங்கன்னா இதுவும் நல்லா இருக்கும். ஃப்ளோரானுக்கு டயோ ஹை ரெட். இது வந்து பியூர் பைட்ஸ். இது மைக்ரோ பெல்லட். இதெல்லாம் சின்ன குட்டி மீனுக்கு போடலாம், பப்பீஸுக்கு எல்லாம் போடலாம். இந்த ஃபுட் பிரைஸ் எவ்வளவு வருது? இது 60 ரூபீஸ் வரும் பிரைஸ். ஹை ரேட் சின்ன பாக்ஸ், சின்ன 100 கிராம்ல இருந்து 100 ரூபாய் வரும். இந்த பிரைஸ் வந்து 240 வரும். இது கிரீன் கலர்ல இருக்கு. ஆமைக்கு எல்லாமே சாப்பாடு போடுவாங்க. எல்லாருக்கும். இது டர்ட்டில் ஃபுட் பாக்கெட்ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. ஸ்டார்டிங் 50 ரூபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட பிரைஸ் வந்து டர்ட்டில் ஃபுட்டுக்கு இருக்கு. இது வந்து 1 kg டர்ட்டில் ஃபுட். இது எப்படிக்கா இருக்கும் ஃபுட்? இது வந்து பச்சை கலர்ல நீட்டா பெல்லட் ஸ்டிக் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரை வார்ம்ஸ். 10 ரூபாய் பாக்கெட்ல இருந்தே நம்ம கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. இது வந்து புழுவை வந்து அரைச்சி அந்த இது மாதிரி ஸ்கொயரா இருக்கும். இது வந்து போடலாம். ஃபீட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து ஹெல்த்தி. 10 ரூபாய் 10 ரூபீஸ் பாக்கெட்ல இருந்து பாக்ஸ், பெரிய பாக்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது வந்து பிளட் வார்ம்ஸ். இது வந்து சிக்கன் 65 மாதிரி பொரிச்சிருப்பாங்க. எப்படி நீங்க லைவ் வார்ம்ஸ் வாங்குறீங்களோ அப்படியே இருக்கும். இது வந்து ஃபுட்டுக்கு நீங்க லைவ் வார்ம்ஸ் போடுறதுக்கு பதிலா இது போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது ஹெல்த்தியா இருக்கும். மீனுக்கு தான் மீன் சுறுசுறுப்பா இருக்கும். மீனுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது வந்து ஐனில வந்து 100 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. 100 கிராம்ல இருந்து 330 கிராம் வரைக்கும் ஸ்டார்டிங் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்தது ப்ரோ ரிச் ப்ராடக்ட் வந்து ரெட் பேரட், அரோனா 2 வெரைட்டி இருக்கு. சின்ன பாக்ஸ்ல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நம்ம இந்த ப்ரோ ரிச் வந்து போட்டீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும், நல்லா க்ரோத் கொடுக்கும். இது பிரைஸ் வந்து 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங். இது வந்து பிளான்ட் வைக்கிறதுக்கோசரம் சாயில். இது வந்து அமேசான் சாயில். நம்ம கிட்ட அமேசான் சாயில் தான் அவைலபிளா இருக்கு. 1 லிட்டர். இது 1 லிட்டர் அமேசான் சாயில் 170 ரூபாய் வரும். 1 லிட்டர் இருக்கு, 3 லிட்டர் இருக்கு. இது வந்து டயோலா 1/2 கிலோ பாக்கெட், 1 கிலோ பாக்கெட். ஓகேங்களா? 1 கிலோ வந்து 130 ரூபாய் தான் ரீட்டைல்ல. ஹோல்சேல்ல நாங்க கம்மி பண்ணி கொடுப்பீங்க நீங்க பல்கா வாங்கணும். இப்ப வந்து இது பஞ்சு மாதிரி மிதக்குது அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிட அது பஞ்சு மாரி மிதக்குதான். நீங்க இது வேணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கினா வேற ஃபுட் வாங்கலாம். ஆனா ஃபுட் பொறுத்தவரைக்கும் ஃபுட் நல்லா இருக்கும். இந்த ஃபுட் தான் நிறையவும் போகுது. ஷார்க் நிறைய மீன் பெருசாச்சுன்னா இந்த ஃபுட் தான் கட்டுப்படி ஆகும். நம்ம கிட்ட வந்து டேங்க் ஃபீடர். இப்ப கேனிஸ்டர் வாங்குனீங்கன்னா அதுல 3 ஃபில்டர் வரும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கார்பன், செகண்ட் லேயர் செராமிக், தேர்ட் லேயர் வந்து ஸ்பாஞ்ச். நம்ம கிட்ட அதுவும் அவைலபிளா இருக்கு கடையில. சரி ஓகே. இது எவ்வளவு வருது பிரைஸ்? இது 120 ரூபாய் வரும். ஓகே. நம்ம சொல்றது எல்லாமே ரீட்டைல் பிரைஸ் தான். ரீட்டைல் பிரைஸ். ஆமா. இது வந்து ஒகிகோ பிராண்ட். இதுல வந்து பிளாக், ரெட் கலர், கிரீன் கலர் இருக்கும். ஒன்னு ஹெட் பவருக்கு, ஒன்னு கலர் பூஸ்டருக்கு, ஒன்னு மேக்ஸிமம். இதுல ஹெட் பவரும் உண்டு, இதுல கலரும் கொடுக்கும். இது மூணுமே ஒகிகோ பிராண்ட். இது நல்ல பிராண்ட்.
இப்போ எனக்கு என்ன டவுட்னா எதனா ஒண்ணு வாங்கி ஒண்ணு போட்டா அந்த ஒண்ணுதான் இது கவர் பண்ணுமா இல்ல மூணுத்தையுமே கலந்து போடுற மாதிரி போடணுமா? மூணுத்தி அப்படியே நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குனீங்கன்னா ஹெட் பவருக்கு இந்த போடலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஓகேங்களா? ஹெட் பவருக்கு இந்த இது வாங்கி கிரீன் கலர் வாங்கி போடலாம் ஹெட் பவருக்கு. அப்புறமா இது கலருக்கு மேக்ஸிமம் பிளாக் கலர் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து நல்ல கலரும் கொடுக்கும், ஃபிஷ் நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் எதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் அம்பு வளரணும், அதுக்கப்புறம் தான் கலர் வளர்க்கணும். மீன் வளர்க்கறதுக்கு சின்ன மீனா இருந்தா சின்ன பெல்லட் போட்டு அது கொஞ்சம் பெருசாயிட்டுக்கு அப்புறமா நீங்க ஒக்கிகோ பிராண்ட்னா ஒக்கிகோ பிராண்ட் போடலாம். இது வந்து ராயல் பிராண்ட், ஃபுல்லா ராயல் பிராண்டையும் நம்மகிட்ட ஆஸ்கருக்கு இருக்கு, அரோனா, ஃப்ளோரானு, பீட்டா, கப்பீஸ் எல்லாமே இந்த ராயல் பிராண்ட்ல நம்ம கிட்ட இத்தனை ஐட்டமும் ஃபுட் இருக்கு. சரி ஓகே. எவ்வளவுக்கா பிரைஸ் வரும் இதெல்லாம்? இதெல்லாம் ஒவ்வொரு ஃபுட்டு ஆஸ்கர்னா 100 ரூபாய், கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி தான் பிரைஸ் வரும். சரி ஓகே. ஆனா ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பீட்டானா கம்மியா வரும். பீட்டானா 40 rupees தான் வரும், கப்பீஸ்க்கும் 40 rupees தான் வரும். பீட்டா ஐட்டத்துல வந்து நம்ம கிட்ட வந்து புரோட்டீன் பீட்டா, சாம்பியன் பீட்டா, ராயல் பீட்டா இப்படி வெரைட்டியா இருக்கு ஃபுட். பீட்டாக்குல இந்த ஃபுட் போட்டீங்கன்னா நல்ல கலர் growth நல்லா கொடுக்கும். பிரைஸ் எவ்வளவுக்கா? இது பிரைஸ் 30 rupees 40 rupees தான். இதெல்லாம் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ப்பா. இதெல்லாம் வந்து இந்த டாப் ஃபில்டருக்கு நம்ம இது பண்ணுவோம்ல, ஸ்பாஞ்ச் வைப்போம்ல, அதுல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. ஒயிட் அப்புறமா 6 pieces அப்படியே கட் பண்ணிருக்கோம், அதுவும் இருக்கு. இந்த ஐட்டமும் இருக்கு, கிரீன் அண்ட் ப்ளூ. இது வந்து வால் பவுல், இது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. பிரைஸ் எவ்வளவுக்கா வருது? இது வந்து 350 ரூபாய் வரும். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 150 ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் நம்ம கிட்ட ரேஞ்ச் இருக்கு. இது வந்து மீன் வந்து ஒளிஞ்சு விளையாடுறதுக்கோசரம் சின்ன சைஸ்ல இருந்து நம்மகிட்ட பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஓகே. இதெல்லாம் போய் ஒளிஞ்சு மீன் எல்லாம் போய் இப்படி வச்சீங்கன்னா நீங்க உள்ள போயிட்டு ஒளிஞ்சு விளையாட மீன். இதெல்லாம் மெடிசன் ஃபிஷ் ஐட்டம். ஓகே. ஃபிஷ் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஸ்ட்ரெஸ் இல்ல, உடம்பு முடியலன்னா பேராசிட்டமல், அப்புறமா ஜென்ட்ரல் கியூ. உடம்பு முடியலன்னு எப்படி கண்டுபிடிக்கிட்ட? உடம்பு முடியலன்னா மீன் சோர்ந்து போய் கீழே உட்காந்துக்கும், அந்த நேரம் அந்த பேராசிட்டமல் ஊத்துனா மீன் வந்து அது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடும். அதுக்கப்புறமா க்ளோ அவே, இது வந்து குளோரின் எடுக்கிறதுக்கு, குளோரின் எடுக்கிறதுக்கோசரம் மைக்ரோ லைஃப் S2 க்ளோ அவே போட்டீங்கன்னா தண்ணியில இப்ப நீங்க போர் வாட்டர் போடுறதுனால குளோரின் இருக்கும் அதுல, இது போட்டீங்கன்னா அது குளோரின் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். எப்பவுமே மீனுக்கு தண்ணி மாத்தும் போது 2 நாளைக்கு முன்னாடி புடிச்சு வச்சிருந்து மாத்தலாம். இதை மறந்து ஊத்தி வச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி புடிச்சு வச்சிடணும். அதுக்கப்புறமா நீங்க தண்ணி மாத்தினீங்கன்னா மீன் சாகாது, மீன் நல்லா இருக்கும். இது வந்து அக்வா கிளியர், இது அல்ட்ரா கிளியர். இது வந்து தண்ணி கிளீனா இருக்கிறதுக்கோசரம் போடுறது. ஓகேங்களா? இது வந்து ஜென்ட்ரல் கியூர். இது ஜென்ட்ரல் கியூர் வந்து மீன் எப்படி ஜென்ட்ரலா நார்மலா தண்ணி மாத்தும் போது ஒரு மூடி ஊத்திட்டீங்கன்னா அதுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராம இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா இது வந்து பிளான்ட் கூடிய ஃபுட், பிளான்ட் ஹெல்த் ஃபார்முலா பிளான்ட் ஃபுட். இது பிளான்ட் வளர்க்குறாங்க இல்லைங்களா, அதுக்குரிய ஃபுட் இது. அப்புறமா மிஸ்டர் ப்ளூ, மிஸ்டர் கிரீன், மிஸ்டர் எல்லோ, மிஸ்டர் ஒயிட், ஒன்னு ஒரு இது. இது வந்து மிஸ்டர் ப்ளூ வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு, அது தண்ணி மாத்தும் போது ஒரு 4 சொட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மிஸ்டர் கிரீன் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ், அதுக்கு இந்த வெள்ளையா அப்படி நூல் மாதிரி வரும், அதுக்கு இந்த இது மருந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் இது சரியாயிடும். ஆன்டி இன்ச், அதுக்கு வந்து எல்லோ கலர் ஆன்டி இன்செப்டிக், கொஞ்சம் சிகப்பா இருக்கும் மீன் மேல, அதுக்கு இந்த மருந்து விட்டீங்கன்னா சரியாயிடும். ஒயிட் வந்து ஆன்டி பேராசிட்டிக், அதுக்கு வந்து மீனுக்கு மீன் ஏதாவது சண்டை போட்டுட்டு காயம் ஆயிடுச்சுன்னா அந்த மருந்து விட்டு அதுக்கு சரியாயிடும். வந்து கிளாஸ் கிளீனர், இது வந்து டேங்க்ல உப்பு கரை இருக்கும், டேங்க்ல உப்பு கரை இருக்கும் போது போகாது. இந்த கிளாஸ் கிளீனர் போட்டு இந்த பச்சை கலர் ஸ்க்ரப்ல வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா கிளீன் ஆயிடும். இது வந்து மீல் வார்ம்ஸ், இது வந்து மீனுக்கு அரோனாக்கு, ஃப்ளோரானுக்கு, ஆஸ்கருக்கு, ரெட் பேரட்டுக்கு, ஷார்க்குக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து கண்ட்ரோலர், டீ ஜாயிண்ட், அப்புறம் பிளக், அப்புறமா ஸ்டோன் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட அவைலபிளா. மெடிசன் ரேட் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது? மெடிசன் ரேட் வந்து 40 rupeesல இருந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆர்டிமியா டேப்லெட் வந்து ஆஷ் பண்ணி போடணும், அந்த டேப்லெட் நம்ம அவைலபிளா இருக்கு. இது வந்து டி கேப், ஆர்டிமி ஆப் வந்து ஆஷ் பண்ணி போடணும். இது வந்து ஆஷ் பண்ண தேவையில்ல, இது டைரக்டா ஒரு மகள தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு போட்டு அப்படியே டைரக்டா ஃபீட் பண்ணலாம். சின்ன குழந்தை குட்டி மீன் பிறந்திருக்குன்னா டைரக்டா இது அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணலாம். ஆர்டிமியா டேப்லெட்ல ஆஷ் பண்ணலாம், போட்டு ஆஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். இது வந்து டைரக்டா ஃபீட் பண்றதுதான் டி கேப். இது கூட நம்ம கடையில டேப்லெட் அவைலபிளா இருக்கு, இந்த பாக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு.
இதெல்லாம் எதுக்கா? லாவாராக்கா? இது லாவா ரேக். இது வந்து 1 கிலோ 120 ரூபாய் வரும். இதெல்லாம் நல்லா தண்ணி கிளீனா இருக்கும். மீனுக்கு போட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். பெரிய மீனுக்கு இது போடலாம். இதெல்லாம் கலர் ஸ்டோன். கலர் ஓகே. கலர் ஸ்டோன். கலர் ஸ்டோன்ல மல்டி கலர் இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக் இருக்கு, ரெட் கலர் இருக்கு, கிரீன் இருக்கு. இது எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸ்டோன்லாம் 1 கிலோ 30 ரூபாய் தான். ரெட், கிரீன், பிளாக், சாண்ட் கூட இருக்கு, ஒயிட் சாண்ட் கூட இருக்கு நம்ம கிட்ட அவைலபிளா. ஏர் டியூப் இது, ஏர் மோட்டர் டியூப் இது. இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் உள்ள வைக்கிற பிளான்ட்ஸ் இல்லக்கா? உள்ள வைக்கிற பிளான்ட் இதெல்லாம். இதெல்லாம் ரேட் எவ்வளவு வருது? இதெல்லாம் வந்து 10 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங். இது என்னதுக்கா? இது உள்ள இந்த டாய்ஸ் இதெல்லாம் மெர்மெய்ட். இதெல்லாம் டாய்ஸ். இதெல்லாம் ஃபிஷ் குள்ள வைக்கிற டாய்ஸ் தான். இதெல்லாம் ஒளிஞ்சு விளையாடும். ஒளிஞ்சு விளையாடும். இதுல வந்து கலர் எல்லாம் போகாது. டாய் மீனுக்கு எந்த இதுவும் வராது. ஆமா, நான் கூட ஃபர்ஸ்ட் உங்க கடையில வாங்கினேன். கலர் பாத்தீங்கன்னா வேற லெவல் ரேடியம் கலர்ல எடுத்து கொடுக்குது. அது நான் பெட்ரூம்ல வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. அது கூட இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த இது வந்து பேர்ட்ஸ் கேஜ். இது பேர்ட்ஸ் கேஜ். இது இதனுடைய ரேட் வந்து 550 வரும். ஓகே. பேர்ட்ஸ் வந்து 1.25 அடில இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. 1.25 அடி, 1.5 அடி, 2 அடி, 2 அடி எல்லாமே நம்ம பேர்ட்ஸ் கேஜ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி டாக் கேஜ், கேட் கேஜ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கும். 2 அடில இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்கு. பிரைஸ் எவ்வளவுக்கா ஸ்டார்ட் ஆகுது? பிரைசிங் 1.25 அடி 350 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்கு. சரி, ஓகே. 350 ரூபாயில இருந்து ஸ்டார்ட். இது வந்து 350 ரூபாய் 1.25 அடி கேஜி. 1 அடி கேஜி 480 ரூபாய் வரும். 2 அடி கேஜி 680 ரூபாய் வரும். 2 அடி வந்து 1300 வரும். டாக் கேஜ் வந்து 2 அடி 1200 வரும். 2 அடி வந்து 1800. 3 அடி வந்து 2800 ரூபாய். எல்லாத்துலயுமே வந்து அந்த தண்ணி வைக்கிறது இருக்கும். தண்ணி வைக்கிற ஆமா, அந்த தண்ணி வைக்கிறது தண்ணி வைக்கிற கிண்ணம், கொம்பு அவைலபிளா வந்துரும். உங்ககிட்ட கொம்பும் தனியா இருக்குல்லக்கா? இருக்கு. தண்ணி நம்ம கிட்ட பேர்ட்ஸ்க்கு எல்லாமே இருக்கு. தெனையும் இருக்கு, லவ் பேர்ட்ஸ் மிக்சர் இருக்கு, காட்டன் மிக்சர் இருக்கு, சன்ஃபிளவர் சீட்ஸ் இருக்கு, கண்ணூர் மிக்ஸ் இருக்கு. எதுக்கா கண்ணூரா? கண்ணூர் மிக்ஸ், மலைக்கிளி, கண்ணூர் இதை சாப்பிடலாம். அப்புறமா பெரிய சூரியகாந்தி விதை, பெரிய கண்ணூர், கிளி எல்லாத்துக்கும் இது போடுவாங்க. எல்லா சீட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ் உடைய வந்து ரிங்கு. இது பேர்ட்ஸுக்கு ஏணி மாதிரி அப்படியே மாட்டி விட்டீங்கன்னா மேல ஏறும். இது பேர்ட்ஸ் உடைய ஊஞ்சல். எல்லாமே நம்ம கடையில அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? பேர்ட்ஸுக்கு வந்து மருந்து இருக்கு, மல்டி விட்டமின். அப்புறம் பேர்ட்ஸுக்கு முடி கொட்டினா பேர்ட்ஸ் கேர். இது வந்து குடிக்கிற தண்ணியில கலந்து ஊத்துனா முடி கொட்டாது. அதுக்கப்புறமா பேர்ட்ஸ் கேர். இது வந்து ஹெல்த்தி டேனிங். இது வந்து பேர்ட்ஸ் பிளஸ். பேர்ட்ஸ் வந்து சீக்கிரமா கால்சியம் அதிகமா இருக்கும், சீக்கிரமா முட்டையிடும். சிட்டுக்குருவிலாம் நம்ம ஊர்ல இப்ப நிறைய வர்றது கிடையாது. அதனால இந்த இதெல்லாம் எடுத்துட்டு போய் மாட்டினா வருது அப்படின்றாங்க. இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் 100 ரூபீஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து அந்த பேர்ட்ஸுக்குரிய ஏணி. பேர்ட்ஸ்க்குரிய ஏணி சின்ன ஏணியும் இருக்கு, பெரிய ஏணியும் இருக்கு. இதுல வந்து நம்ம கிட்ட வந்து உட்டுலயும் இருக்கு ஏணி. ஓகேங்களா? இது வந்து பேர்ட்ஸுக்கு பாக்ஸ், சாப்பாடு வைக்கிற பாக்ஸ், சின்ன பாக்ஸ்ல இருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இது வந்து பேக் சைட் ஸ்டிக்கர். இது வந்து நம்ம 2 அடி, 2 அடி, 1 அடி அப்படின்றது பேக் சைட் ஸ்டிக்கர். செலோ டேப்ல ஒட்டிக்கலாம். இது இந்த பேக் இந்த பக்கமும் ஒட்டிக்கலாம், இந்த பக்கமும் ஒட்டிக்கலாம். பிரைஸ் எவ்வளவு? இது 1 மீட்டர் வந்து 80 ரூபீஸ். இதெல்லாம் வந்து கேட் ஐட்டம் ஃபுல்லாவே நம்ம கிட்ட கேட் ஐட்டம் எல்லாமே அவைலபிளா இருக்கு. கேட்ல சாண்டு, அப்புறமா கேட்ல பெல்லெட், கேட்ல பிஸ்கெட், அதுக்கப்புறமா கேட்ல ஸ்டிக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. கேட்டுக்கு ஷாம்பு, அதுக்கப்புறம் ஷாம்பு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம கிட்ட கேட் லிட்டர் வந்து அவைலபிளா இருக்கு. 5 லிட்டர் ஸ்டார்டிங் ரேஞ்ச் அவைலபிளா இருக்கு. 5 லிட்டர்ல இருந்து 25 kg வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா. இதெல்லாம் நகம் கட் பண்றது, சோ முடி எடுக்கிறது, அப்புறமா கேட்டுக்கு மணி, அப்புறமா கேட்ல வந்து மியாவும், ஜீரோ கிரீன், பியூர் பெட்டு, அப்புறமா ட்ரூல்ஸ் எல்லாமே இதெல்லாம் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு.